கும்பராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 4ஆம் தேதி மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் சூரியனின் உச்ச ராசியான மேச ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார். இந்த இணைவு கும்பராசினியர்களான உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். அதே போல ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாகாரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி, குருவை குறிக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவது கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன் கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன் பெயர்ச்சியினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சனி ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம் நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதில் மனக்குழப்பம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க. எந்த செயலையும் நினைத்தவுடன் செய்ய இயலாது. அர்த்தாஷ்டம குருவினுடைய ஆதிக்கமும் இருப்பதால் தொழிலில் சில இடையூறுகள் வந்து போகுமே தவிர அந்த இடையூறுகள் பெரிய அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்ல. தொல்லை வருவதிலும் தாமதங்கள் ஏற்படுங்க. அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் சற்று தாமதப்பட்டாலும் சரியான நேரத்தில் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் கூட எதிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர்ச்சி கும்பராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்கு பெயர்ச்சியாகும் புதன் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்.
பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் சூரியனோடு சேரும் பொழுது பிள்ளைகள் வழியில் பல நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அவர்களுடைய கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குது. இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த தடை அகல இருக்குது. உடன்பிறப்புகள் வழியே நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல வாகன யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்குங்க. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல சாதகமான அமைப்பு கும்பராசினியர்களுக்கு என்ன என்று பார்க்கும்போது 7க்குரிய சூரியன் 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். பல சிரமங்களை குறைக்க இது ஒன்றே போதுமானதா அமைஞ்சிருக்குது கும்பராசினியர்களுக்கு. எந்த தடைகள் சிக்கல்கள் வந்தாலும் ஆத்ம பலத்தால் அதனை புறந்தள்ளிவிட்டு முன்னேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால லாபம் கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்க இருக்குது. அதே போல புதிய பதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயர ஆரம்பிக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்பட இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இருந்தாலும் கூட கும்பராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஜென்மசனி ஆதிக்கத்தால் மனக்குழப்பம் எட்டி பார்க்குங்க. அதனை தள்ளி வைக்க வேண்டும். அதே போல் 2இல் ராகு அஷ்டமத்தில் கேது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்கிறது. அதனால் முயற்சிகள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் கூடிய விரைவில் ராகு உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதனால் மனக்குழப்பங்கள் அதிகரிக்க இருக்குதுங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு, எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பகவான் நரசிம்மரை மாலை பிரதோஷ காலத்தில் வழிபடுங்க. மனப்பக்குவம் ஏற்படும். அதே போல் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது.